சுக்குர் செய்யுமா ஒரு தடவை மனசால? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா விதத்திலையும் ரமதானுடைய மாதம் ரொம்ப சிறந்தது. எல்லா விதத்திலையும். வேதங்கள் எடுத்துக்கொண்டா கடைசியாக அருளப்பட்ட வேதம் ஃபுர்கான், குர்ஆன் ரொம்ப சிறந்த வேதம். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தாத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அது எங்கட ரப்பு அவனுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து அடிவானத்துக்கு இறக்கி வச்ச ஒரு புனிதமான மாசம் தான் இந்த ரமதானுடைய மாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாம் இறக்குறதுக்கு வானவர்கள்ல தூதுவராக பாவிச்சது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மலக்குமார்களுடைய தலைவர். அவங்க குர்ஆன கொண்டு வந்து கொடுக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டனால இன்னும் ரொம்ப சிறப்பானவங்களா நாங்க. சும்மாவே சிறப்பானவங்க. அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தான் குர்ஆனை கொண்டு போய்த்து நீங்க 23 வருஷமா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய்த்து ஒப்படைங்க. சிறப்பானாங்க, இன்னும் சிறப்பானாங்க. அதை எந்த மாதத்துல கொடுக்கிறது? ரமதானுடைய மாதத்தினுடைய இரவு பகல் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப சிறப்பானது. அல்லாஹு தாலா முடிவெடுத்தான் இந்த ரமதானுடைய மாதத்துல தான் இறக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் இன்னும் ரமதானுடைய மாதத்தை அதன் மூலமாக சிறப்பாக்கினான். எந்த நாள்ல கொடுக்கிறது? லைலத்துல் கத்ருடைய இரவுல இறக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சான். அந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த இரவு லைலா முபாரகா, பரக்கத் நிறைந்த இரவாக மாறிச்சு. அதே போல யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கொடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவங்க தான் தலைவர். அவங்க இன்னும் சிறப்பானாங்க. எந்த உம்மத்துக்கு கொடுக்கிறது? ஹைரு உம்மா, அனுப்பப்பட்ட உம்மத்துகளே ரொம்ப சிறந்த உம்மத், கண்ணியமான உம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத். அவங்களுக்கு கொடுக்கணும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தான். அந்த உம்மத் இன்னும் சிறப்பானாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க சிறப்பான மாசத்துல இருக்கிறோம், சிறப்பான நபீட உம்மத்தா இருக்கிறோம், நாங்க எல்லா விதத்திலையும் எங்களுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. என்னதுக்காக வேண்டி நாங்க சிறப்பாயிடுவோமா? நாங்க எப்ப சிறப்பாகும் என்று சொன்னா, எப்ப நாங்களும் அல்லாஹ்வுடைய கலாமோட ஒரு தொடர்பு எங்களுக்கு இருக்குமோ, அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனோட ஒரு ஈர்ப்பு இருக்குமோ, ஒரு நேசம். இன்றைக்கு ஓதல்லாட்டி எனக்கு தூக்கம் போவாது, இன்றைக்கு குர்ஆனை பார்க்கல்லாட்டி எனக்கு அது இன்றைய நாள் போலவே இருக்காது. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? கானு யுஹஸ்ஸிபூனல் குர்ஆன், ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு தான் ஓதுவேன் என்று சஹாபாக்களுக்கு ஒரு முடிவு இருந்துச்சு, ஒரு தீர்மானம் இருந்துச்சு. இன்றைய நாள் கலியோணும் என்று சொன்னா நான் இவ்வளவு குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கணும் என்று ஒரு முடிவொண்ட சஹாபாக்கள் எடுத்திருந்தாங்க. நாங்க அப்படி என்ன சரி முடிவு எடுத்திக்கிறோமா? நான் ஒரு நாளைக்கு இந்த குர்ஆனுடைய இந்த அளவு ஓதாம நான் தூங்க மாட்டேன், நான் எந்த மூல முடுக்குல இருந்தாலும், எந்த சந்தோஷத்துல இருந்தாலும், எந்த கவலையில இருந்தாலும், என்ன இன்பத்துல இருந்தாலும், யார்ட உலகத்துல உலகம் எது நடந்தாலும் பரவாயில்ல, குர்ஆனுடைய இந்த அளவு ஓதாம இன்றைய நாள் கலியாது என்று ஈக்கிது யாராவது ஈக்கிறாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்களோட வலிமையை பத்தி அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு ஒரு வலிமை இருந்துச்சாம். முழு குர்ஆனையும் 7ஆக பிரிச்சு ஒவ்வொரு நாளும் 7ல 1 ஓதி முடிப்பாங்களாம். வாரத்துக்கு ஒரு குர்ஆன் குறைஞ்சது முடிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு குர்ஆன் குறைஞ்சது முடிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் நாளை கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் பிடிக்கக்கூடிய நோன்பும் மனிதர்கள் ஓதக்கூடிய குர்ஆனும் இந்த அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட சிபாரிஸ் செய்யும். யா அல்லாஹ், இந்த மனிதனை இரவு பகலாக நான் தூங்க விடாம அவரை நான் ஓத வச்சேன், யா அல்லாஹ், அவரை விழிக்க வச்சேன், அதனால நான் உன்கிட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ், இந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு. நோம்பு சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனுஷனை நான் உணவு இல்லாம பசியோட தாகித்து வச்சேன் பகல் நேரத்துல, அந்த மனிதனை நான் சிபாரிஸ் செய்யறேன், யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு அனுப்பு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிப்போம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரொம்ப சிறந்த மாதம் என்று சொல்றோம். எப்படி சிறப்பாக்கப்பட்ட மாதம் என்றெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 20 வயசு ஆகுது. என்னென்ன மொழிகள் எல்லாம் படிக்கிறேன், எதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எவ்வளவோ செலவழிக்கிறேன், எவ்வளவோ நேரம் கொடுக்கிறேன், என்னென்ன
சமையல் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் புதுசாக வருதோ மாச்சல் பட்டு நேரம் எடுத்து யூடியூப பார்த்து ஆக்குறதுக்கு படிக்கிறான். நான் குர்ஆன சரியாக ஓதுறதுக்கு படிக்கிறேனா என்றதை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்குது. குர்ஆன் மனிதன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி பல கடமைகள் இருக்குது. அதே போல அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இந்த குர்ஆனுக்கு மனிதன் என்ன செய்யணும், என்ன கடமைகள் இருக்குது என்றதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. முதலாவது தான் புனிதமான அல் குர்ஆன அழகான முறையில ஓதுறது. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன முறையாக ஓதுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே உங்களுக்கு சொல்றான். எந்த அளவு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையாக ஓதுவாங்க என்று சொன்னா, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குர்ஆன் இறங்கிச்சோ அதை அப்படியே மொழிவாங்க. சஹாபாக்களோட வலம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆயத் இறங்கினதுக்கு பின்னால அடுத்த ஆயத்தை படிக்க மாட்டாங்க. எது வரைக்கும் என்று சொன்னா, இந்த ஆயத் எதுக்கு இறங்கப்பட்டுச்சு, இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன, இந்த ஆயத்தால அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல வாரான், அந்த சிந்தனை எங்கள்கிட்ட வந்திருக்குதா? குர்ஆனை பெரட்டிட்டு நாங்க அப்படியே ஓதிக்கொண்டு போறோம். அல்லாஹ் எனக்கு இந்த ஆயத்துல என்ன சொல்ல வாரான்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உதடுனுடைய அசைவையும் நாங்க பார்ப்போம், நபி அவங்க ஓதுற மாதிரியே குர்ஆனை ஓதுறதுக்காக வேண்டி. நபி அவங்களுடைய நாவ் அசைவையும் நாங்க பார்த்து படிச்சு மனனமிடுவோம். ஏனென்று சொன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுற மாதிரியே ஓதுறதுக்காக வேண்டி. இன்னைக்கு அந்த சனதும் அந்த சங்கிலி கோர்வையும் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு இலங்கையிலேயும் அது இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ உலமாக்கள் அதுக்கான ட்ரைனிங் எடுத்து முறையாக ஓதி மற்றவங்களுக்கும் படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. குர்ஆனை பார்த்து ஓதுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் அழகாக முறையாக ஓதுறார் என்று சொன்னா அவருக்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பெரிய ஆர்வம் ஈக்குது, ஆசை ஈக்குது, அவருக்கு ஆனா ஓதிக்கொள்ள கஷ்டம், திக்குது, அவருக்கு தடமாறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யறவங்களுக்கு லஹு அஜ்ரான், 2 கூலி கிடைக்கும். ஏன்? அவருக்கு ஓதணும் என்ற ஆசை, அவர் முயற்சி செய்யறாரு, ஓதுறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கூலியை கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்களும் குர்ஆனை முறையாக ஓதுறதுக்கு கற்றுக்கொள்ளணும். எங்கள்கிட்ட வந்து யாரும் கற்று தரணும், எங்களுக்கு சொல்லி தரணும் என்று எதிர்பார்ப்பை விட நாங்க எதெல்லாம் தேடி போறோம். சீசனுக்கு சேல் தேடி போறோம், சீசனுக்கு எங்க ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு தேடி போறோம், சீசனுக்கு எந்த இடத்துல லாபமா சாமான் எடுக்கலும் என்று பார்க்க போறோம், எங்க கிரவுட் இருக்குதுன்னு பார்த்து தேடி போறோம். ஏன் எங்களுக்கு இந்த குர்ஆனை சரியாக யார்கிட்ட போய் படிச்சு கொள்ளலான்னு பார்க்கலாம் இருக்குது? மனிதனுடைய தேவை குறைவாய்க்குது, அதுல எங்களுக்கு அக்கறை குறைவாய்க்குது, அதுவே இன்பம் எங்களுக்கு விளங்கல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனை முதலாவது பார்த்து ஓதுறது. இன்னும் பார்த்து ஓத தெரியலையா, அந்த குர்ஆனை பார்க்கறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை வச்சிருக்கிறான். உலகத்துல 3 விடயங்களை பார்க்கறதுல நன்மைக்குது. ஒன்று காபா ஷரீஃப், அதை பார்க்கறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருவான். இரண்டாவது உம்மாவுடைய முகம், தாயினுடைய முகத்தை பார்க்கறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருவான். எத்தனையோ பேர் முடிவெடுத்துக்கிறாங்க, மௌத் வரைக்கும் என் உம்மோட மூஞ்ச பார்க்க மாட்டேன். உம்மாவுடைய மூஞ்ச பார்க்கறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தாரான். மூணாவது புனிதமான அல் குர்ஆன் கலாமுல்லாஹ், ஹதா கலாமு ரப்பி, இது என்னுடைய இரட்சகனுடைய வார்த்தைகள் என்ற சிந்தனை ஓத தெரியா, அதை பார்க்கிறாரு, அதை ஓத முயற்சி செய்யறாரு, அதை பார்த்து அழுகுறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நன்மையை கொடுப்பான். சும்மா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு புத்தகம் எழுதினேன், நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன், சிலர் யாராவது பாட்டு ஒன்று படிக்கிறாங்க, அவரை நாங்க கண்டதும் இல்ல, எழுதினோட சந்திப்பும் இல்ல, எந்த தொடர்பும் இல்ல, எங்கேயோ உள்ளவர் எதையோ எழுதினாரு, ஆனா நாங்க இன்றைக்கு அதை வாசிக்கிறோம், அதை பாடமாக்குறோம், அதே மாதிரி மொழிய முயற்சி செய்யறோம், அவர் எங்களை கண்ட எவ்வளவு சந்தோஷப்படுவார். புனிதமான அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தைகள், அது ஒரு மனிதன் இரவுலையும் பகல்லையும் ஓதுறதுக்கு முயற்சி செய்வான் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியார்களுக்கு அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு மிக லேசான வழி என்ன சொன்னா, அந்நவாஃபில், நஃப்லான தொழுகைகளை தொழுவதின் மூலமாக அல்லாஹ்வை லேசா நெருங்கலும். உலமாக்கள் சொல்றாங்க, நஃப்லான தொழுகைகளை தொழுறதை விட அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கலாமுல்லாஹ் அதிகமாக ஓதுறதின் மூலமாக அல்லாஹ் இலகுவாக நெருங்க முடியும். இரண்டாவது தான் குர்ஆனை மனனமிடுறது. குர்ஆனை மனனமிடுறது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே,
நாங்க மௌத்து வரைக்கும் எங்கட ஆயுள் நாளுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு முயற்சியும் ஒரு ஆர்வமும் மீக்கணும். நான் குர்ஆன மனனமிட்டு ஒரு ஹாஃபிலாக இருக்கணும். எனக்கு சர்டிபிகேட் தேவையில்ல. எனக்கு ஏழுமான மாதிரி என் வீட்ல இருந்து நான் குர்ஆன பாடமாக்குவேன். என் ஹஸ்பண்ட் பாடம் கொடுப்பேன். ஹஸ்பண்ட் என் வைஃப்ட பாடம் கொடுப்பாரு. வாப்பா உம்மா கிட்ட கொடுப்பாங்க. மகன் வாப்பா கிட்ட கொடுப்பாரு. வாப்பா பிள்ளைகள்கிட்ட பாடம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஊர் உலகம் அறிய தேவல் இவர் ஹாஃபிஸா இல்லையா, இவ்வளவு குர்ஆன் பாடமாக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஒரு ஹவா இருக்கணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும். நான் இந்த ஆயுள் நாள்ல குர்ஆன பாடமாக்கி முடிப்பேன் என்று சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மதரசாவுடைய ஏற்பாடுகள் இருக்குது. ஊர்ல ஒரு மதரசாவும் மீக்குது. அந்த மதரசால போட்டு எங்கட பிள்ளைகளை ஹாஃபிஸா கேளுமெண்டா அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில குர்ஆன மனனமிட்ட ஹாஃபில்மார்களுக்கு சொல்லப்படுமாம், நீங்க குர்ஆன ஓதுங்க ஓதுங்க ஓதிக்கொண்டே இருங்க. உங்களோட அந்தஸ்து எந்த இடத்துல போய் நிக்கும் என்று சொன்னா, உங்களோட அந்தஸ்து எந்த அளவுல போய் நிக்கும் என்று சொன்னா, நீங்க குர்ஆன் ஓதி கடைசி எங்க போய் நிப்பாட்டுறீங்களோ அந்த இடத்துல தான் போய்த்து உங்களோட அந்தஸ்தனுடைய எல்லை நிக்கும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுல அதிகமாக ஈக்கிறது நீங்க, பிள்ளைகளோட ஈக்கிறது நீங்க, குழந்தைகளோட ஈக்கிறது நீங்க. வாப்பாவுக்கும் சமமான பொறுப்பு ஈக்குது தான். ஆனா அதிகமாக நீங்க குழந்தைகளோட ஈக்கிறனால நீங்க ஆர்வம் காட்டணும். மௌத்துக்கு முன்னால உன்னை ஹாஃபிஸ் ஆக்கணும். நீ குர்ஆன மனனமின்றத பார்க்க ஆசையாய்க்குது, என்ற ஆர்வம் காட்டிக்கொண்டே இருக்கணும். குர்ஆன பாடமாக்குறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மூன்றாவது தான் குர்ஆன சிந்திக்கிறது. குர்ஆன சிந்திக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. ஏன் இந்த மக்கள் குர்ஆன சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? இந்த குர்ஆன விளங்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இத சிந்திக்காம விளங்காம இருக்கிறதுக்கு இவங்களோட உள்ளங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்குது, பூட்டா போடப்பட்டிருக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, தாய்மார்களே, நாங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். உலமாக்கள் சொல்றாங்க, யாருக்கு குர்ஆன விளங்கணும் என்று ஆசை வரலையோ அவங்களோட உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்குது. என்ன பூட்டு போடப்பட்டிருக்குது? பாவத்தினுடைய பூட்டு போடப்பட்டிருக்குது. ஜினால ஆர்வம், ஹராமான பார்வையை பார்க்கறதுல ஆர்வம், ஹராமான விடயங்களை கேட்கறதுல ஆர்வம், ஹராமான விடயங்களை உண்றதுல ஆர்வம், ஹராமான உறவுகளை வைத்துக் கொள்றதுல ஆர்வம், இரவு பகல் என்று பார்க்காம மஹரம் இல்லாத ஆண்களோட பெண்களோட பேசுறதுல கதைக்கிறதுல ஆர்வம். உலமாக்கள் சொல்றாங்க, இப்படி பாவத்தினுடைய மோகம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னா அந்த உள்ளம் பூட்டு போடப்பட்டிருக்குது. ஒரு காலமும் குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு, அந்த குர்ஆனை விளங்குறதுக்கு ஆசை வராதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாலாவது கடமை தான் குர்ஆன் சொல்ற மாதிரி நாங்க அமல் செய்யணும். குர்ஆனுக்கு முன்னால யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, குர்ஆனுடைய அமலை நாங்க நிலைநாட்டணும். கவலையான விஷயம், நாங்க குர்ஆன் செய்யற மாதிரி அமல் செய்யறது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு எத்தனையோ வருடமாக பூமியில வாழ்ந்துட்டோம். சூரா ஃபாத்திஹா என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியா. ஏதோ ஓதினாத்தான் எங்கட தொழுக கூடும் என்றதுக்காக வேண்டி நாங்க பாடமா கேட்கிறோம். எங்கட பாடமா கேட்கிற முறையா அது திருப்பி ஓதி கேட்டா அது பெரிய பாடா இருக்கும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சூரா ஃபாத்திஹா என்ன சொல்லுது என்றதை சரி நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய எங்களுக்கு 3 மெசேஜ் சொல்றான். ஒன்று தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய தாத் சிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் எப்படியானவன், அவனுடைய கருணை என்ன, அவனுடைய இரக்கம் என்ன என்ற அல்லாஹ்வுடைய தௌஹீதையும் தாத் சிஃபாத்தையும் சொல்றான். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத் ஒன்று ஈக்குது என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிலைநாட்டி சொல்லிக் கொண்டே இருக்கிறான், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாள் ஒன்று ஈக்குது, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் ஒன்று ஈக்குது, நல்ல மக்களுக்கும் கெட்ட மக்களுக்கும் பிரிச்சு விளங்கப்படக்கூடிய ஒரு நாள் ஒன்று ஈக்குது, சரியான முறையில கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் ஒன்று ஈக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிராவை எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். மூணாவது மெசேஜ் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். என்ன தூதுத்துவம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை தந்து. மனிதனுடைய நோக்கம், மனிதனுடைய நோக்கங்கள் உலகத்துல ஆகப்பெரிய நோக்கம் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை அடைஞ்சு கொள்றது. அதை கேட்க வைக்கிறான்.
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அந்த யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டி தந்தது. எப்படி நேரான வழி? எப்படி நேரான வழி? யார் யாருக்கெல்லாம் நீ அருள் பாலித்தாயோ அவர்களுடைய நேரான வழி. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற இடத்துல சொல்றான், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நல்ல மக்கள், நபிமார்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், ஷஹீதுகளுடைய அந்தஸ்துடையவர்கள், இந்த மக்களுடைய நேரான பாதை எனக்கு தந்தது. ரெண்டு பேர்த விடயங்கள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு கேட்க சொல்றான். ஒன்று, அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்தவர்கள் யஹூதிகள். அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்தவர்கள். உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய கோபம் இவங்களுக்கு வந்துச்சு என்று சொன்னா, அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அறிவை வச்சு பெருமை அடிச்சாங்க, ஆனா அமல் செய்யல. எங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் நல்லா தெரியும். இரவு பகலா ரேடியோல நாங்க கேட்டு வரோம். யாரும் எங்களோட பேசினா அவங்களோட பேசுறதே மார்க்கத்தை வச்சுதான். மார்க்கத்தை வச்சு ஹலாலானதையும் ஹராமாக்குறதுக்கு வாதாடுறதுக்கு எங்களுக்கு கேளும். மார்க்கத்தை வச்சு அசிங்கமானதை ஆகுமானதுக்கு வழி தேடுவோம். மார்க்கத்தை வச்சு விருப்பமானத, இன்பமானத, இஸ்லாத்துல இடம் இல்ல ஆகுமாக்கி கொள்றதுக்கு முயற்சி செல்றோம். அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறுங்க. யஹூதியிலும் இதான் செஞ்சாங்க. இல்ம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, வேதத்தினுடைய அறிவு இருந்துச்சு, ஆனா அமல் செய்யல. பாதுகாப்பு பெறுங்க. வலதாலீன் நசாராக்கள், அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, அவங்க அமல மட்டும் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் இறக்கின வேதத்தின் பக்கம் பெரிய ஆர்வம் காட்டல. அந்த மக்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தேட சொல்றாங்க. இது சூரா ஃபாத்திஹாவுடைய சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகத்தை தான் தந்தன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுட்பத்தை வச்சிக்கிறான். அல்ஹம்து, புகழ் அனைத்தும். அல்லண்டா என்ன, ஹம்தண்டா என்ன, லில்லாஹி, அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய ஏராளமான அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச அஸ்மாஉல் ஹுஸ்னா எத்தனை? 99 தான் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல கேட்டாங்க, அபிஸ்தஅர்தஹு ஃபீ இல்மிக், யா அல்லாஹ் எங்களுக்கு தெரிஞ்சது 99 பேர்கள் தான், ஆனா உனக்கென்று சில குறிப்பான பேர்களை நீ மறைச்சு வச்சிருக்கிறாய், அந்த பேர்களை வச்சும் நான் உன்கிட்ட துஆ கேட்கிறேன் யா அல்லாஹ். உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துல என்னென்ன அல்லாஹுக்கு பேர் இருக்குதோ எல்லா பேர்களையும், எல்லா பேருனுடைய அர்த்தத்தையும் நுட்பத்தையும் உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான், ஒரு பெயர் தான் அல்லாஹ் என்ற வார்த்தை. ரப், இரட்சகன் என்று நாங்க சொல்லுவோம். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த ரப் எங்களுக்கு தெரியும். உலமாக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ரப் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை இருக்குது? அரபுட தனித்துவமே என்னன்னு சொன்னா, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு வார்த்தையினுடைய டெப்த், அதனுடைய ஆழம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ரப் என்று சொன்னா உலமாக்கள் சொல்றாங்க, யாருக்கு படைக்க இயலுமோ, இல்லாதது உருவாக்க இயலுமோ, யாருக்கு ஆட்சி செய்ய இயலுமோ, யாருக்கு உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை மஹ்லூகாத்துகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலுமோ, இந்த 3 தன்மைகளையும் எதுக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம் ரப் என்று சொல்லி. அப்படியான ஒருத்தர் நிற்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான். ஆலமீன், அகிலத்தார்கள், அகிலம் என்று சொல்லல. ஆலமுல் ஜின், ஜின் அகிலம், ஜின் வர்க்கத்தினுடைய அகிலம். மனித இனம், மரம், மட்டை, பறவைகள், மிருகங்கள், கடல்ல வாழக்கூடிய மீன்கள், எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இனங்கள், எல்லாத்தையும் பராமரிச்சு கொண்டிருக்கிறது ரப் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கே புகழ் அனைத்தும் என்ற வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் நான் இதை சொல்றேன் என்று சொன்னா, எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரணும். அடே, அல்லாஹ்வுடைய கலாம நான் ஒவ்வொரு நாளும் ஓதுறேனே, நான் மௌத்துக்கு முன்னால ஆக குறைஞ்சது இந்த சூரா ஃபாத்திஹால என்ன சொல்லுது அதை சரி விளங்கி இருக்கணும். கூடினா நாங்க வளமையா ஓதுற கொஞ்சம் 10-20 சூறாக்களுடைய விளக்கங்களை சரி நாங்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு தப்சீர் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப லேசி. 4 பேர் இருந்து கேட்டு அவங்களுக்கு ஆர்வம் காட்டுறது. ஆனா மனிதனுடைய தேவை வரணும் அதை தேடி படிக்கிறதுக்கு. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த மாசம் குர்ஆனுடைய மாசம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குர்ஆனுடைய ஆர்வத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் மூலமாக எந்த அளவு இருந்துச்சு என்றதாக, எந்த அளவு அதனுடைய தேவை இருந்தது என்று விளங்கப்படுத்தினாங்க. அந்த தேவை எங்கள்கிட்ட இருக்கணும். இது இல்லாம எவ்வளவு சிறப்புப்படுத்தப்பட்ட உம்மத்துல இருந்தோம், எவ்வளவு சிறப்பான வேதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். நாங்க சிறப்பாகிறதாக இருந்தா அது அல்லாஹ் எங்கட முயற்சியில தந்திருக்கிறான். வீட்டுல ஒரு பெண் சிறப்பானவள் ஆகிறதாக இருந்தா அல்லாஹ் அது உங்களோட கையில தான் தந்திக்கிறான். நீங்க சிறப்பாகணும் என்ற ஆசையா சிறப்பானவர்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கோங்க.
சிறப்பான குர்ஆனோட தொடர்பு வச்சுக் கொள்ளுங்க என்றதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தாரான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்தது தான் இது தக்வாவுடைய மாசம். தக்வாவுடைய மாசம். தக்வா என்றா என்ன? அது எங்க ரோட்ல போய் வாங்கலுமா? ஷாப்பிங் செஞ்சு வாங்கலுமா? அது எங்க கிடைக்கும்? அன்பான வாலிப நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தக்வாவுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தாரான். பேசிக் கான்செப்ட், ஒரு அடிப்படையான ஒரு நியதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தாரான். ஒரு அடிப்படை விடயத்தை தக்வாண்டா என்னன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையில சொல்லித்தாரான். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க சரியா. அதுதான் இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். முழு குர்ஆன்லயும் தக்வாவை பெறட்டினா முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்களுக்கு இந்த பண்பு இருப்போம், இந்த பண்பு இருப்போம், இப்படியான பண்பு கொண்டவர்கள், இப்படி சிஃபாத்துடையவர்கள், அவங்களோட நடத்தை இப்படித்தான் இருக்கும், பேச்சுவார்த்தை இப்படித்தான் இருக்கும். ஓ, ஏராளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான். ஆனா அதனுடைய முழு சாராம்சத்தையும் ஒரு அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. நீங்க நல்லமல் செய்யறதல்ல, முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள், அவங்களோட பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் உள்ளத்துல வருது. பாவத்தினுடைய தோட்ஸ், சிந்தனை, ஃபீலிங், உணர்வுகள் வருது. பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, செய்யணும் என்று தோற்றம் எண்ணம் வருது, செய்யறதுக்கு ஆர்வம் வருது, செய்யறதுக்கான எல்லா அமைப்பும் உருவாவிருச்சு. இந்த நேரத்துல எல்லா வாய்ப்பும் கிடைச்சு, செய்யறதுக்கான எல்லா அவகாசமும் கிடைச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க, ஊர்ல பழக்கமானவங்க யாருமே இல்ல, தாராளம் இந்த பாவத்தை செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்னால அந்த நேரத்துல ததக்கரு, அவருக்கு ஞாபகம் வருது, அதே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானே, அதே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ்வுடைய பயம் வருது, இதுக்கு இன்ன தண்டனை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தக்வா முத்தகீன்களுடைய அடிப்படையான ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். முத்தகீன்களுடைய அடிப்படையான முறை என்னன்னு சொன்னா, பாவத்தினுடைய எண்ணம், வாய்ப்பு, சிந்தனை, சூழல் அமைஞ்சிருச்சு, செய்யறதுக்கு வாராரு, உடனே வருது ததக்கரு, அவருக்கு நினைவு வந்துருச்சு, இல்ல இல்ல, ஒரு காலமும் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னைய தண்டிச்சிடுவான், அல்லாஹ் என்னைய புடிச்சிடுவான் என்ற சிந்தனை வாரத்தான் முத்தகீன்களுடைய அடிப்படை பண்பு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அறையில, மூடப்பட்ட அறையில, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குது. அந்த பெண் கூப்பிடுறாள், வாங்க என்கிட்ட வந்து உங்களோட தேவையை, உங்களோட இச்சையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க, என்னைய நீங்க சந்தோஷப்படுத்துங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு ராங் மிஸ் கால் வந்தாவே நாங்கெல்லாம் அதுக்கு பின்னுக்கே பேசிடுறோம். இன்னைக்கு ஒரு ராங் மெசேஜ் வந்தோன்னே இன்னைக்கு அதுக்கு பின்னாலே நாம பேசிடுறோம். எங்கட வாழ்க்கை அதுக்கு பின்னாலேயே போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாவத்துக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? ஒரு அறைக்குள்ள மூடப்பட்டு அழகான ஒரு பெண், அவ சொல்றா, வாங்க என்னையோட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு கூப்பிட்ட உடனே அவங்களோட மனசுல வருது, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னைய பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் தக்வா. இரண்டாவது முடிவெடுக்கிறாங்க, அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அப்ப என்ன செய்யறது? அவ கூப்பிடுறாள், கிட்ட நெருங்குறாள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க, கதவு வரைக்கும் ஓடுறாங்க. கதவு மூடப்பட்டிருக்குது. ஒரு முத்தகீட பண்பு என்னன்னு சொன்னா, பாவத்துடைய சந்தர்ப்பம் அமைஞ்சதுக்கு பின்னால பாவத்திலிருந்து வெளியே வந்து கொள்ளேலா, ஆனா பாவத்திலிருந்து வெளியே வாரதுக்கான மேக்சிமம் இவருக்கு என்ன முயற்சி செய்யலுமோ அந்த முயற்சியை செய்யறதால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். கதவு மூடப்பட்டிருக்குது, யாருக்கும் துறக்கலா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, நான் ஓடுவன் கதவு வரங்காட்டியும், ஏன் எனக்கு அவ்வளவுதான் ஏலும், எனக்கு அதுக்கு உடைச்சு கொண்டு போவேலா, எனக்கு பறந்து போவேலா, கூரையை உடைச்சு கொண்டு போவேலா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கிறாங்க, நான் கதவு வரைக்கும் ஓடுவன் இந்த பாவத்துல இருந்து பாதுகாப்பு தேடி. ஓடுறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, கதவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து விடுறான். அது தனி பாடம், படிங்க இன்ஷா அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட தக்வாவுடைய பலன் என்ன, அல்லாஹ்வுடைய அற்புதம் எப்படி வெளியாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சபர், அவங்களுடைய பொறுமையினுடைய கூலி என்ன,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எந்த அந்தஸ்துக்கு தூக்கினான். இது ரெண்டும் தனியான தலைப்பு, இதை படிங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே தக்வா என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது இவர் கியாமுல் தொழணும், சுஜூதுல இருக்கணும், நீங்க ருக்கூல இருக்கணும், சதகா கொடுக்கணும், உம்ரா செய்யணும். இல்ல அடிப்படையான நோக்கம் பாவத்தினுடைய எண்ணம், சிந்தனை, அதனுடைய சூழல் அமைகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். இதுக்குத்தான் சொல்றது தக்வா. நோம்பால அல்லாஹ் அத சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். நோம்பு பிடிச்சு என்ன செஞ்சீங்க என்று கேட்டா, நோம்பு பிடிச்சு என்ன செஞ்சீங்க? குர்ஆன் ஓதினோம், இஸ்திக்ஃபார் செஞ்சோம், ஸலவாத் ஓதினோம், தௌபா செஞ்சோம், தான தர்மம் கொடுத்தோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படி அடுக்கிக் கொண்டே போவீங்க. நோம்பு பிடிச்சு இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் நோம்பு பிடிச்சு நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நீங்க நோம்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, நீங்க செய்யறதல்ல, நீங்க அடுக்கிக் கொண்டு போறதல்ல, நீங்க விட்டுறது. ஹலாலான உணவை விடணும், ஹலாலான பானத்தை விடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது விடுங்க, தவிர்ந்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து கொள்றதை தான் எதிர்பார்க்கிறான். இப்ப நாங்க யோசிப்போம், நோம்ப பிடிச்சு எதை நீங்க தவிர்ந்து கொண்டீங்க? வளமையா செய்த பாவத்தை விட்டுட்டீங்களா? வளமையா இல்லீகலா களவுல பேசுற அந்த பாவத்தை விட்டுட்டீங்களா? வளமையா வட்டிக்கு கொடுக்கற எடுக்கிறத நிப்பாட்டிட்டீங்களா? வளமையா இன்னொருத்தன் இல்லாத நேரத்துல பேசுறத விட்டுட்டீங்களா? வளமையா இந்த அந்த தங்கச்சிட வலைய கழுவுறது, இவவோட சேர்ந்து கொண்டு அவட வலைய கழுவுறது, வளமையா அவங்க என்ன செய்யறாங்க, அங்க என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு என்ன செய்யறாங்க என்று சொல்லி இப்படி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நஜீசையும் பேசுறத நீங்க விட்டுட்டீங்களா? நீங்க விட்டுட்டீங்க என்று சொன்னா, நீங்க தவிர்ந்து கொண்டீங்க என்று சொன்னா, அதுதான் உங்களோட உண்மையான நோன்பு. நாங்கெல்லாம் தக்குவாதாரிகள் கேட்டா, நாங்க எல்லாம் தக்குவாதாரிகள். இங்கிட்ட இருக்கக்கூடிய சகோதர தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாமே தக்குவாதாரிகள். எதுல தக்குவாதாரிகள்? நோம்ப பாதுகாக்கிறதுல மாத்திரம் தக்குவாதாரிகள். நோம்ப விட்டுட கூடாது. யாருமே இல்ல குடிக்கலும், யாருமே இல்ல சாப்பிடலும், ஆனா நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நோம்புல மாத்திரம் தக்குவாதாரிகள், நோம்ப பாதுகாக்கிறதுல மாத்திரம் தக்குவாதாரிகள். ஆனா அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதுல நாங்க தக்குவாதாரிகள் இல்ல. இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துர்காத், பாதைகள்ல நின்று கொண்டு, பாதைகள்ல ஓரமா உட்கார்ந்து கொண்டு, பாதைகள்ல நீங்க கதைச்சு கொண்டிருக்கிறத தவிர்ந்துக்கோங்க, அரட்டடிக்கிறத தவிர்ந்துக்கோங்க. ஏனென்று சொன்னா அது மக்கள் போற வார இடங்கள், அந்த இடத்துல நீங்க தொல்லையா இருக்க கூடாது. இதுதான் தக்குவா, தவிர்ந்துக்கோங்க. இத்தகுல்ல ஆமீன், சபிக்கப்படக்கூடிய விடயங்களை தவிர்ந்துக்கோங்க. யாரு? புறம் பேசி திரிகிறவர். புறம் பேசுறது நீங்க விட்டுறது தக்குவா. மத்தவங்களை பத்தி இல்லாத நேரத்துல பேசுறது தக்குவா. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சூரா ஹுஜராத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உலமாக்கள்கிட்ட பேய்த்து, பெண்கள் ஆலிமாக்கள்கிட்ட பேய்த்து படிங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மனிதனாக செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனிதனாக செய்யக்கூடாத பாவங்கள் என்ன என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன் பை ஒன் ஒன்றுண்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். நாங்க அந்த படிக்கிற நேரத்துல, அதை விளங்குற நேரத்துல எங்கட வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தருவான், எங்களுக்கு திருத்திக் கொள்ளும். சூரத்துல் ஹுஜராத் லேசான முறையில் எங்களுக்கு அதை படிக்கலும். உலமாக்கள்கிட்ட நெருங்க, ஆலிமாக்கள் பெண்கள்கிட்ட போங்க, வைத்து அதை சரியான முறையில படிச்சுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தக்வாவுடைய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தரான். தக்வா நாங்க நோம்ப பாதுகாக்கிறதுல மட்டுமில்ல, பாவங்கள்ல அதை பாதுகாக்கிறது தக்வா. இரண்டாவது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து தரக்கூடிய பாடம் சபர், பொறுமையாக இருக்கிறது, சகித்துக் கொள்றது, சகிப்புத்தன்மை இருக்கிறது. நாங்கெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களா, நாங்கெல்லாம் பொறுமையாளர்களா என்று கேட்டா நாங்கெல்லாம் சொல்லலாம் ஓ என்று சொல்லி. எதுல பொறுமையாளர்கள்? பசி வருது, சரியான மாதிரி வெயிலா இருக்குது, தாகம் வருது, சரியான மாதிரி வெயிலா இருக்குது, வேர் இருக்குது, ஏதாவது குடிக்கணும் என்று ஆசை வருது, தொண்டையெல்லாம் காஞ்சி பேய்த்து, ஆனா வைத்த தடவிக்கொண்டு அப்படியே அமைதியாயிக்கிறோம். ஏன்? நோம்ப பாதுகாக்கிறதுல நாங்க பொறுமையா, நோம்ப பாதுகாக்கிறதுல நாங்க பொறுமையாளிகள். எங்கட வீட்டுல
எங்கட உம்மாவால எங்கட வாப்பாவால சில சுமைகள் வருது, அதை தாங்கிக் கொள்றதுல இன்னும் எங்களுக்கு பொறுமை வரல என்று சொன்னா எங்கட நோம்பால எந்த பலனும் இல்லை. எங்கட சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வர நேரத்துல ஒருத்தரை விட்டு கொடுத்து ஒருத்தரை மன்னிச்சு அவந்த விடயங்களை மறைச்சு அப்படியே மன்னிக்கிறதுல அந்த பண்பு எங்களுக்கு வரலன்னு சொன்னா நோம்புல மட்டும்தான் நாங்க பொறுமையாளிகள். இன்னும் எங்கட வாழ்க்கையில் இன்னும் பொறுமை வரல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வருது. மனிதனா ஒருத்தருக்கு கோபம் வரலாம், ஆனா கோவத்தை அவர் அப்படியே விழுங்கி கொள்றாரு. நாளை கியாமத்துடைய நாளையில மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொல்வானாம், எனக்காக வேண்டி நீங்க கோவத்தை சகிச்சு கொண்டீங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சு பொறுமையாக இருந்தீங்க, விழுங்கி கொண்டீங்க, உங்களுக்கு பழி வாங்குறதுக்கு சக்தி இருந்தும் தவிர்த்து கொண்டீங்க, அவங்களுக்கு நல்லா ஏசுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஏசாம உங்களோட நாவ கட்டுப்பாட்டுல வச்சு கொண்டீங்க, எனவே உங்களுக்கு விருப்பமான ஹூரினீன்களை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போங்க. வேறொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு சக்தி இருந்தும் பொறுமையாக இருந்து மக்களை மன்னிச்சு விடுறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரோட மனதுல உள்ளத்துல நிம்மதியை போடுவார் என்று சொன்னாங்க. யாருக்கு நிம்மதி வேணுமோ அவங்க கோவத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பண்புகள் எங்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா நோம்பால நாங்க பலன் பெற்றோம் என்று அர்த்தம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதா சும்த ஃபல்யசும் சம்உக் வ பஸருக் வ லிசானுக். நீங்க நோன்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட வாய் மட்டுமல்ல நோன்பு உங்களோட வயிறு மட்டுமல்ல நோன்பு பிடிக்கணும். நீங்க நோன்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட நாவு நோன்பு பிடிக்கணும். நீங்க நோன்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட காது நோன்பு பிடிக்கணும். நீங்க நோம்பாளியாக இருந்தா உங்களோட நாவு நோன்பு பிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப காரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. ரொம்ப காரமா, ரொம்ப பயங்கரமான சகோதரிகளை இதை நாங்க சரியா விளங்கி கொள்ளணும். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யாரு நோன்பு பிடிச்சு அவரு வீணான பேச்சை தவிர்த்து கொள்ளலோ, வேற ஹதீஸ்ல வருது, ஃபிஸத், ரஃப்ஸ், ஜஹல், மடத்தனமா நடந்து கொள்றது அவர் தவிர்த்து கொள்ளல, அவர் அசிங்கமா பேசுறத தவிர்த்து கொள்ளல, இன்னும் மூத்த பேச்சு பேசிக்கொண்டே தான் நீக்கிறாரு, இன்னும் மத்தவங்களை பத்தி பேசிக்கொண்டு தான் நீக்கிறாரு என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. நீங்க பசிச்சிக்கிறதால, நீங்க தாகிச்சிக்கிறதால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பசிச்சிக்கிறதால தாகத்திக்கிறதுனால இன்னும் அல்லாஹ்வுடைய ஹஸானால சாப்பாடு கூடும், தண்ணி கூடும், இல்ல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை நீங்க பிடிக்கிறதால. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நோம்பாளிகள் என்று சொன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு பண்பு வரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஊரே பரப்பிட்டாங்க, இட்டு கட்டிட்டாங்க, ஜானியா என்று சொல்லி, நஊது பில்லாஹ். மிஸ்தா இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் அதுல தொடர்பு. இவங்க ஒரு கஷ்டமான ஒரு சஹாபி, வறுமையில வாழ்ந்த ஒரு சஹாபி. அவங்களுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் செலவழிச்சு வந்தாங்க. இப்ப இவரும் அதுல தொடர்பு என்று வந்துச்சோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க, இது பிறகு நான் இவனையும் செலவழிக்க மாட்டேன், இதுக்கு பிறகு நான் செலவழிக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இறக்குறான், வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸா. உங்கள வசதியான ஆட்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பால நாங்க செலவழிக்க மாட்டோம் என்று சொல்லி முடிவெடுக்க வானம், நீங்க செலவழிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க மிஸ்தா கிட்ட, மிஸ்தா நானும் இந்த ஆயத்துக்கு உள்ளவனாக ஆகணும், எனவே எப்படி நான் தொடர்ந்து செலவழிச்சு கொண்டு வந்தனோ அதை விட சிறப்பா இதுக்கு பிறகு நான் உங்களையும் செலவழிப்பேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் காணி பிரச்சனையில, கொஞ்சம் வீடு பிரச்சனையில, கொஞ்சம் மன கசப்புல நாங்க எத்தனை பேர் முடிவெடுத்திக்கிறோம் உம்மட மூஞ்ச பார்க்க மாட்டோம் என்று சொல்லி. லைலத்துல் கத்ர் அடைகிற எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கொடுப்பான். 4 பேருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் பெற்றோர்களை நோகடிச்சவர். பெற்றோர்களை நோகடிச்சவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், ஆகிராலையும் தண்டனை கொடுப்பான். உலகத்துல பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி வீணா போனவங்க யாருமே இல்லை.
உலகத்துல பெற்றோர்களை நோகடிச்சு கஷ்டப்படுத்தி நல்லா இருந்தவங்களும் யாரும் இல்லை. சில மக்கள் ஆசைப்படுறாங்க, இப்ப என் உம்மோட காலை புடிச்சு நான் சென்ன வார்த்தைக்கு நான் செஞ்ச செயலுக்காண்டி மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி. ஆனா ஏலா என்று அவங்க மக்பரால மன்னரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஆசை வருது, உம்மோட நெத்திய கொஞ்சம் மோந்து கொள்ளணும், உம்மாவை ஹக் பண்ணணும், உம்மாக்கு ஹிதுமத் செய்யணும், உம்மாக்கு ஒரு உம்ரா கூட்டி கொண்டு போவரின்னு சொல்லி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவங்க இப்ப மக்பரா அழைக்கிறாங்க. யார் யாரோட உம்மா அப்பா எல்லாம் ஹயாத்தோட ஈக்கிறாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறான்னு லேசான வழிய வச்சிக்கிறான், ஷார்ட் கட் வச்சிக்கிறான். உங்களுக்கு சொர்க்கம் போகணுமா, உங்களோட உம்மா அப்பா ஹயாத்தோட ஈக்கிறீங்களா, உங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு லேசான வழி. உம்மா அப்பா பாக்குறது நன்மை, சிரிக்கிறது நன்மை, அவங்கள சந்தோஷப்படுத்துறது நன்மை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எந்த அளவு உம்மா அப்பா சந்தோஷப்படுத்தல ஆர்வமா இருந்தாங்கட்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க, நான் இப்படி செஞ்சா என் உம்மா சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்கள்ல யாராவது அப்படி இருக்கிறீங்களா, நீங்களும் சந்தோஷப்படுங்க. உங்களோட உம்மா சந்தோஷப்படுத்துற ரூட் உங்களுக்கு தெரியும், சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது தான் யாரு காத்தியோ ரஹீம், குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றாங்களோ இவங்களுக்கும் லைலத்துல் கத்ர் கிடைக்காது, லைலத்துல் கத்ர் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதுவா செய்றான், எப்படி தெரியுமா பதுவா? ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ தக்தவு அர்ஹாமக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு குர்ஆன் ஹதீஸ விளங்கி அவங்க மாற்றம் செஞ்சு பூமியில ஃபசாத உண்டாக்குறாங்களோ, அதே போல யாரு குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றாங்களோ, யாரு குடும்பத்தை வேணாம் என்று ஒதுக்கி போடுறாங்களோ, இவங்களோட இருக்கேலா, இவங்களோட புலங்கேலா, அவருக்கும் இவருக்கும் ஈகோ பிரச்சனை. அவன் யாரு, நான் யாரு, அவ யாரு, நேத்து வந்தவள் வீட்டுக்கு, இவள் யாரு, நேத்து வந்தவள் வீட்டுக்கு, அவ எப்படி என்னைய விட சிறந்தவள் ஆவாள், அவ எப்படி என்னைய விட வீட்டுல பெரிய ஆள் ஆவாள், என்னைய விட கருத்து சொல்லக்கூடியவள் ஆவாள், அவளோட பேச்சு எப்படி வீட்டுல எடுக்கப்படும் என்று சொல்லி இந்த ஈகோவால யாரு குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றாங்களோ உலாயிக லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு பதுவா செய்றான். குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றோமா, தௌபா வேணும் என்ன சொன்னா அதுவும் தௌபா தான். அதுல இருந்து தௌபா எடுங்க, போய் சந்திங்க, பேசுங்க, கதைங்க, ஹதியாக்களை கொடுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு பரக்கத்தா செழிப்பா வாழ ஆசைக்குதோ, யாருக்கு நீண்ட காலம் இந்த பூமியில நல்ல மல்களோட வாழ ஆசைக்குதோ, ஃபல்யஸில் ரஹிமா, அவங்க இனபந்துகளை சேர்ந்து நடக்கட்டும், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அர்ஹாமக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு இதுதான் உண்ட சாச்சா, இது உண்ட பெரியப்பா, இது உண்ட சின்ன சாச்சா, இது உண்ட சாட்சி என்று சொல்லி உறவுகளை சொல்லி கொடுக்க சொன்னாங்க. நாங்க ஊரெல்லாம் பயணம் போறோம், எங்கட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எங்கட சொந்த பந்தங்களை காட்டி கொடுக்கறதுக்கு போறோம். பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லணும், உண்டு பெரியப்பா வாராரு, கிட்ட போயிட்டு கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு வா, உட்கார வை. உண்ட சாட்சி வாராங்க, கிட்ட போயிட்டு கூட்டிக் கொண்டு வா, சாட்சிக்கு ஹிதமத் செய். சாட்சிக்கு சோமில்லாண்டி கேள்விப்பட்டோம், போய் பார்த்துட்டு வா, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இப்படி நீங்க உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போறீங்க என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, உறவுகளை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யார் ஒரு விதமான அழுத்தத்தை உணர்றவங்களோ, குடும்பத்துல கஷ்டத்தை வறுமையை உணர்றாங்களோ, அவங்க முதல்ல யார் சூனியம் செஞ்சுன்னு பார்க்க வேணாம், யாரோட கண்ணூர் பட்டன்னு பார்க்க வேணாம். பாருங்க வார சம்பாத்தியம் ஹலாலா. ரெண்டாவது பாருங்க, உங்களோட குடும்பத்துல இனபந்துகளோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து நடக்கிறீங்களா, என்ன சரி பிரச்சனைக்குதா இருந்துச்சுன்னா போய் மன்னிப்பு கேட்டுக்கோ, இருந்தா போய் மன்னிப்பு கேட்டுக்கோ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க. ஓ, இது ரஹ்மத்துடைய மாசம் தான், இது ரஹ்மத்துடைய மாசம், கருணையுடைய மாசம், அருள் நிறைந்த மாசம். அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டுவான் என்று சொன்னா, யாருக்கு அருள் கிடைக்கும் என்றா, யாரு மனிதர்களுக்கு கருணை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் கருணை கிடைக்கும். சும்மா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. நீங்க மக்களோட எப்பவுமே கடுகடு நீக்கிறீங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளைகளோட கடுகடுப்பு நீக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ பெண்களே, அதிகமாக நரகத்துல உங்களைத்தான் நான் பார்க்கிறேன், அதிகமாக நான் உங்களைத்தான் நரகத்துல பார்க்கிறேன், சதக்கா தான தர்மங்களை கொடுங்க. பெண்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
இங்க கணவனுடைய வேலை, பிள்ளைகளுடைய வேலை, இதெல்லாம் செய்யறதோட அங்கேயும் இந்த பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் துக்ஸிர்னல்லான, நீங்க அதிகமாக உங்களோட வாயில வாரதே பதுவா தான். உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்ததுக்கு பின்னால மாப்பிள்ளைக்கும் பதுவா செய்றீங்க, மாப்பிள்ளையுடைய உமாக்கும் பதுவா செய்றீங்க, மாப்பிள்ளையுடைய வாப்பாக்கும் பதுவா செய்றீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் பதுவா செய்றீங்க, அடுத்த வீட்டுக்காரனுக்கும் பதுவா செய்றீங்க. நீங்க அதிகமா பதுவா செய்யறனால அதிகமாக நீங்க நரகத்துல இருக்கிறீங்க. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது உங்களோட மாப்பிள்ளையோட உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு தான் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க என்னைய கவனிக்கிறது இல்ல, என்னைய கணக்கெடுக்கிறது இல்ல, என்னையோட இரக்கம் இல்ல, என்னைய பாக்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்கு அலட்டி மாதிரி தான் விளங்குது என்று சொல்லி உங்களோட மாப்பிள்ளைய நீங்க அலட்டி கொண்டே இருக்கிறீங்க. எனவே இந்த ரெண்டு பண்பு இருக்கிறனால உங்களை அதிகமாக நரகத்துல பார்க்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரஹ்மத்துடைய மாதம் தான். யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்றா, யாரு அடியார்களோட ரஹ்மத்தோட கருணையோட அன்போட நடந்து கொள்றாங்களோ இவங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கும். அலா துஹிப்பூனா யக்ஃபிரல்லாஹு லக்கும், மக்களே உங்களுக்கு ஆசையாக்கித்தானே அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் என்று சொல்லி நீங்க அடியார்களை மன்னிங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் என்று ஆசை வருது. ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து உங்களோட சகோதரனை, உங்களோட வாப்பாவ, உங்களோட நானாவ, உங்களோட சகோதரிய, உங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை, உங்களோட ஒன்றுக்கு வேலை செய்ய கலீக்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப், இவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் என்று ஆசையாக்கி. மக்ஃபிரத்துடைய மாதம். யாருக்கு மக்ஃபிரத்துடைய மாதம் என்று சொன்னா, யாரு மத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறாங்களோ, மத்தவங்களை மன்னிச்சு விடுறாங்களோ இவங்களுக்கு மக்ஃபிரத்துடைய மாதம். இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நிறைய சிறப்பு நிறைந்த மாதம். இந்த மாதத்துல நாங்க எப்ப சிறப்பானவங்களை ஆகுவோம் என்று சொன்னா, எங்கட சிறப்போ, எங்கட அந்தஸ்து, எங்கட மரியாதை, கண்ணியம் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட கையில தந்திக்கிறான். முயற்சி செய்யுங்க, எடுத்துக்கோங்க. நிறைய ஆஃபர் இருக்குது இந்த மாசத்துல. முயற்சி செய்யுங்க, எடுத்துக்கோங்க. முயற்சி செய்யுங்க, எடுத்துக்கோங்க. முயற்சி செய்யுங்க, எடுத்துக்கோங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சில நேரம் இதே பயான நாங்க போன வருஷமும் கேட்டிருப்போம், மிம்பர்ல கேட்டிருப்போம், நாங்க போன லேடிஸ் பயான்ல கேட்டிருப்போம், போன 27ல கேட்டிருப்போம். இன்னும் இந்த பண்புகள், அசிங்கமான நடத்தைகள் இதெல்லாம் இப்படியே இருக்குதுன்னு சொன்னா, எங்கட போன வருஷம் நோம்பும் வெறும் பசியும் தாகமும் மட்டும்தான். இந்த வருஷம் நோம்பும் இன்னும் 2-3 நாள் தான் நீக்குது. இப்படியே கழிஞ்சு போகும்னு சொன்னா, இந்த வருஷத்துடைய நோம்பும் வெறும் பசியும் தாகமும் மட்டும்தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உண்மையான ரஹ்மத்தை பெற்ற, மக்ஃபிரத்துடைய பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ சிறப்பாக அமல் செய்ய நமக்கு தௌஃபீக் செஞ்சிடுவாயா அல்லாஹ். உன்னுடைய உண்மையான மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கிடுவாயா அல்லாஹ். வாஹிர் தஅவத்தின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.